பிக் பாஸ் போகிறவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றது தெரிய வரும். போயிட்டு வந்தால் நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பந்தால இருப்பாங்க. அவங்க இவ்வளோ வேலையும் போச்சு. இப்போ பிக் பாஸ் அவங்க கூட இருந்த பொண்ணாக இருந்தாங்க, அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து இதை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், கமல் சார் இது வரைக்கும் நீங்கள் இந்த சீசன் வரைக்கும் பண்ணது போதும். எதிர்நீச்சல் உங்களுக்கு வந்ததா? ஆமாம், அதுக்கு இன்னும் முன்னோன்னா என்ன இல்லை, நான் உங்களை என்ன இன்சல்ட் பண்ண வந்தானப்பா கேட்குறீங்க? ஓன்னு சொல்லி தள்ளி விட்டேன். அன்னைக்கு 20 படம் 25 படம் நடிச்சு இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டை சீரழிக்கிற பிக் பாஸில் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போலாம் அவங்க வளர்ந்துட்டாங்க. யார் வளர்ந்ததுக்கப்புறம் யார் கீழே யார் பார்ப்பான். அதனால் நான் எதுவும் வருத்தப்படவும் இல்லை. இன்றைக்கும் அதே மாசா கெத்தா குத்து 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 குமாங்குத்து. எவ்வளோ தர லோக்கலாக இறங்கி போகிறதுக்கு நான் தயார் தான். ஆனால் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நான் இவ்வளோ சின்சியராக இருக்கேன், ஸோ டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் பாருங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலான நீங்கள் அதாவது உங்களுடைய கெரியரையே வந்து மாநாடுக்கு முன் பின் பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாநாட்டில் நீங்கள் பேசின அந்த டைலாக் தானே தலைவன் அப்படி எஸ்டிஆரோட மாநாடு தலைவனுக்கு அதில் இருந்து தான் பயங்கர ஃபேமஸ். அதுலேருந்து எல்லா எல்லாம் அது நீங்கள் நடிச்சிருந்த படமாலும் சரி, நடிக்காத படம்னாலும் சரி, முக்கியமாக சின்ன படங்கள் மக்களுக்கு போய் சேராத சின்ன படங்களுக்கு நீங்கள் பயங்கரமான, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எவ்வளோ தர லோக்கலாக இறங்கி போய் பண்ணுமோ பண்ணிடுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு கூல் சுரேஷ் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய ஹேர் ஸ்டைலிஸ்ட் வராங்க பயங்கரமான. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த இது என்னடா மண்டை டைல்ஸ் ஒட்டு வந்திருக்கு அதுவாகட்டும், அதுக்கப்புறம் திருடா திருடி குத்து எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். சிம்பு சார் படங்களில் நிறைய இந்த ஹேர் ஸ்டைல்லாம் யார் எந்த கடையில் வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அந்த டைமில் சிம்பு சாரும் சரி, தனுஷ் சாரும் சரி, அவங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணலாம், இங்கே கடுக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் வந்து எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல், என்ன மாதிரியான ட்ரெஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல மிஸ் ஆச்சுண்ணே? படங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க, எந்த இடத்துல இல்லை மிஸ்லாம் ஆகல. மிஸ் ஆகாமல் இருக்கும் தானே இப்போ வரைக்கும் ரஜினி கேங்கோட உட்காந்துருக்கேன். மிஸ்லாம் ஆகல. பட்டு கேரக்டர் சரியாக அமையலை. சரியாக அமையதால் அப்போ நான் சந்தானாட்ட சொன்னேன், இது மாதிரி இப்போ படம் சரியாக வரமாட்டுது பாப்பா. அப்புறம் சந்தானா கூப்பிட்டு சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனோட படங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் மாநாடு வந்ததுன்னா அப்படியே ட்ராக் வேறு மாறிச்சு. ப்ரொமோஷனு அது இதுன்னு சொல்லி இறங்கிட்டு இருந்தேன். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் கேட்டிங்க இல்லையா, அது வந்து டைரக்டர் வந்து எனக்கு என்னோடய கேரக்டரை பற்றி அந்த கதையில் எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் டேரக்டர்கிட்ட ஆப்ஷன் கேட்பேன். சார் அப்போ இது வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலாமா, இந்த மாதிரி கெட்டப் எதுனா போடலாமா அப்படின்னு சொல்லிங்க. அப்போ அவங்களுக்கும் ஆமாவா இது இப்படிதான் நல்லாயிருக்கு. ஏன்னா நான் அப்போ ஏற்கனவே நடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அடங்காதவனாக தான் நடிச்சிருக்கேன். ஒரு எம்எல்ஏ பையன், வில்லனோட பையன், அதே மாதிரி தனுஷ் கூட சோலோ ஃபைட்டு, சிம்பு கூட சோலோ ஃபைட்டு, அது மாதிரி. அப்போ அப்படி இருப்போ ஒரு வில்லன்னா எப்படி இருக்கணும், ஒரு அடங்காதவன் எப்படி இருக்கணும், ஒரு அசுரத்தனமாக இருக்கணும், அரசனாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி டைரக்டரோட ஒத்துழைப்போட அந்த கெட்டப்லாம் போட்டேன். அப்போவே எல்லாம் எழுதியிருந்தாங்க, ஒரு படத்தில் எழுதியிருந்தாங்க பேப்பர்லலாம். இப்போ தான் யூடியூப்பில் நான் சொல்கிறது. அப்போ வந்து எழுதியிருந்தாங்க ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில், கூல் சுரேஷ் மட்டும் நடிக்கவில்லை, அவரோட சிகை அலங்காரமும் நடிச்சிருக்கு, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமாவுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த படத்தில் ரஜினி கேங்கில் அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க? ரஜினி கேங் படத்தில் நான் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. ஆனால் இயக்குனர் அவர்கள் என்னை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு. கூல் சுரேஷ்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் இப்போ எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த விஷயம் படம் பார்க்குறப்போ தெரியும். இப்போ வந்து கூல் சுரேஷ் வந்து ஒரு இடத்துல போய் வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொன்னால் அந்த இடமே ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்கும். அதே மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் நான் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா டேரக்டர் முதல்ல என் கதை சொல்லும்போதும் நீங்கள் ஒரு செகண்ட் ஹீரோ அந்த ரேஞ்சு தாங்க அப்படின்னாரு. ப்ரொடியூசரும் அதான் சொன்னார். எனக்கு அதான் ஒரே ஒரு ஹீரோயின் தான்,
அவங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது. நான் ஒரு முறை மாமன் முறை மாமனாக வரேன் நான். ஸோ நான் முறை மாமனாலே வில்லனாக தானே இருப்பாங்க, அப்படியா? இல்லை, இது அப்படி கலந்து ஃபைட்டும் இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஹீரோ அவர் தான், ஆனால் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கும் ஃபைட் இருக்குது, எனக்கும் சாங் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி வந்து எனக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இயக்குனர் அவர்கள். ஓகே. ஆனால் இப்போ கூல் சுரேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாங்கள் எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் படத்துலலாம் ஒரு சில படத்துலலாம் வந்து வேறு மாதிரியான ஒரு கூல் சுரேஷை பார்த்துருக்கோம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அடங்காதவன் அந்த மாதிரிலாம். ஆக்சுவலாக கூல் சுரேஷ் ரொம்ப கூலான ஆளா இல்லை எப்படி? அவருக்கும் வலி சோகம் எல்லாமே இருக்கா இல்லை எப்படி? ஏன்னா நாங்கள் பார்த்து என்னோட ஒரிஜினல் கேரக்டர் பார்க்கணும் அப்படின்னாக்கா பிக் பாஸ் நான் சீசன் 7 போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது இல்லையா, பிக் பாஸ் போகிறவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றது தெரிய வரும். ஸோ அதில் நானும் இப்போ இந்த வெளியில் போயிட்டு கத்திட்டு இருக்கிறத அதை வச்சு நிறையா பேர் இப்போ ரொம்ப கரடு முரடானோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பிக் பாஸ் போனவங்க தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சுது, ஓ இவன் இந்த மாதிரி இல்லைப்பா, அந்த மாதிரி அந்த ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு போல், மற்றபடி கூல் சுரேஷ் வெரி கூல் காய் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அது இந்த மாதிரி தான் அப்படின்றது. ஓகே. பிக் பாஸ் உங்கள் லைஃப்பில் இந்த சினிமா கெரியரில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக? அதெல்லாம் ஒரு இதுக்கும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. காரணம் என்னன்னாக்கா எல்லாரும் அதுக்கு முன்னாடி சீரியல் அது இதுன்னு அது நடிச்சுருப்பாங்க. போயிட்டு வந்தாலும் நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பந்தால இருப்பாங்க. அவங்க இவ்வளோ வேலையும் போச்சு. நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லி சீரியலில் கொடுத்த சம்பளத்தோட ஜாஸ்தி கேட்பான், சீரியலில் நிறுத்திடுவாங்க. சினிமாவுக்கு எதனா கூப்பிடுவாங்க கேரக்டருக்கு, நான் பிக் பாஸ் பண்ணுவேன், நீ இவ்வளோ பந்தா காட்டியா அதையும் கேன்சலு, இப்படி எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு கடைசியில் யூடியூப்லேயோ இல்லை ரீல்ஸ்லேயே வந்து எதனா ஒரு பாட்டை போட்டு எதனா ஒரு பொண்ணு கூட அந்த பொண்ணுங்க ஏற்கனவே பிக் பாஸ் அவங்க கூட இருந்த பொண்ணாக இருந்தாங்க, அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து இதை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் போயிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு எதனா கடை திறக்கிறதுக்கு, கல்யாணம், காது குத்து, கருமாதி, பிறந்த நாள், மலர்ந்த நாள், புது நாள் எதுக்குன்னா கூப்பிடுவாங்க. இவங்க ஆகா நம்ம வளர்ந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் ரிப்பன் வெட்டிட்டு வருவாங்க. அதோட வெட்டினது தான் முடிஞ்சுது. இதுதான் நடக்கும். ஓகே. இந்த சீசன் பார்க்குறீங்களா நீங்கள்? பார்க்குறது இல்லைப்பா, பார்க்குறது இல்லை. அதான் இதில் இப்போ கண்டென்ட்லாம் எதுவும் சரியில்லை, எல்லாம் தெரியாதவங்க, புரியாதவங்க, அறியாதவங்க அப்படி போட்டு வச்சு மக்களை வந்து கெடுக்கிறாங்க, நம்ம தமிழ் கலாச்சாரத்தையே சீரழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் அது இது நடக்குதேப்பா. கரெக்டு தான், அதான் கேட்டேன். நீங்கள் ஆனால் விஷயம் தெரியுது ஆனால் பார்க்கல. ஆமாம் ஆமாம். ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 7 தான் வந்து கமல்ஹாசன் சார் ஒர்க் பண்ண கடைசி சீசன். அது ஒரு ப்ரௌடாக இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, நம்ம கடைசியாக இருந்ததில் கமல் சார். ஆமாம், இல்லை நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், கமல் சார் இது வரைக்கும் நீங்கள் இந்த சீசன் வரைக்கும் பண்ணது போதும், நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள், சினிமாவுக்கு இருக்குது உங்களுக்கு, நேராக போயிருங்க. நான் உடனே அவர் சொன்னார், சரிங்க கூல் சுரேஷ் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வந்து படம் நடிக்க ஆரம்பித்தார். இப்போ எம்பி கூட ஆகிட்டார். அப்போ கூல் சுரேஷுக்குன்னு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. கூல் சுரேஷ் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேண்ணே. ஆனால் அந்த மஞ்சள் வீரன் படம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? ஆமாம், டைட்டில் மாதிரி 17 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஓகே. இப்போ பிரேக்கில் இருக்குது. அப்படியா? ஆனால் வந்து டிடிஎஃப் வாசன் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாரு அந்த டேரக்டர் மேலே. எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் வரதாப்பா, யார் மேலே கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கான்? உங்கள்கிட்ட பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து உங்களை பற்றி கேட்டால் தெரியும். பக்கத்தில் வீடு இல்லை, பக்கத்தில் வீடு இல்லை, வீடு இல்லாமல் காட்டுக்கலையா பாருங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கம்ப்ளைண்ட் எல்லாரையும் பற்றி எதனா ஒன்று வரதாப்பா, வரணும், வந்தால் தான் அவன் வளருகிறான் என்று அர்த்தம். புரியுதா? யாருமே ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்திங்கனாக்கா புருஷன் பொண்டாட்டிக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும், அப்பாவுக்கும் பையனுக்கும் மாறுபட்ட கருத்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அது அது ஒரு பெரிய சினிமான்றதுனால வெளியில் தெரியுது. ஓகேண்ணே. ஆனால் நாங்கள் ஸ்கூல் சுரேஷ் அவர்களை தொடர்ந்து படங்களில் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் மிஸ் ஆகலைன்னு சொன்னீங்க. ஆனால் நாங்கள் நடுவில் நிறைய படங்களில் மிஸ் பண்ணோம். ஆனால் பேக் டு பேக் சந்தனம் அவங்களுடைய படங்களில் மட்டும் நீங்கள் நடிச்சுங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஆகட்டும், இல்லை வந்து தில்லுக்கு துட்டு, அதுக்கு நடுவில் ஒரு படம்ண்ணே, அதான் அந்த கிங் இல்லை, கிக் இல்லைண்ணே, இங்கே நான் ஐயோ இனிமே எப்படி தான், சாரி இனிமே எப்படி தான் அந்த டைல்ஸ். ஆமாம், இந்த மாதிரியான படம் ஏன் அது அந்த பட வாய்ப்பு அந்த கேரக்டரைசேஷனால மட்டும்தான் நின்றுதா இல்லை நிறுத்திட்டாங்களா? ஏன்னா இப்போ படங்களும் நம்ம வர படங்களும் பெருசாக காமெடி ஜானர் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வைலன்ஸ் இந்த மாதிரி தான் வருது. அதனால கேட்குறேன். இல்லை அப்படி இப்போ நான் தான்ப்பா விட்டு கொடுத்துட்டேன். சிவகார்த்திகேயன் வந்து என்கிட்ட கேட்டார், அண்ணா நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன்னே. சரி போடா தம்பி வளர்ந்துக்க அப்படின்னா. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல்,
காக்கி நடிச்சாப்புல. சரி வளர்ந்துட்டு போனேன். இன்றைக்கி 40-50 கோடி சம்பளம் வாங்குறாப்புல. போட்டோம். எதிர்நீச்சல் உங்களுக்கு வந்ததா? ஆமாம். அதுக்கு இன்னும் இன்னொன்று என்ன இல்ல எதிர்நீச்சல் இல்லைப்பா, நான் நடிகர் தானேப்பா. நான் நீங்க நடிகர் இதுக்காக நான் வந்து இப்போ பத்திரம் பேப்பர்லாம் எடுத்து வந்து காட்ட இல்ல முடியும்? இல்ல எதிர்நீச்சல் படம் உங்களுக்கு வந்ததான்னு கேட்டேன். ஒரு ஷாக்ல இல்லைப்பா அப்படியா அப்படின்னு வேற இல்லை. இப்போ என்ன கேட்குறீங்க, இப்போ இது ரஜினிக்கு அங்கே படத்துக்கு வந்துருக்கோம். இதே ரஜினி சார்ட்ட போய் உங்களுக்கு அந்த படம் நீங்களா வந்து அப்படின்னு கேட்பீங்களா? இப்போ நான் ஒரு நான் உங்களை என்ன இது பண்ணவன் தானே கேட்குறீங்க? இல்ல நான் உங்களை என்ன இன்சல்ட் பண்ணவன் தானேப்பா கேட்குறீங்க? இன்சல்ட்டே பண்ண இது பரவாயில்ல. அதே மாதிரி விஜய் சேதுபதி கேட்டாப்புல, பிரதர் நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு. போன்னு சொல்லி தள்ளி விட்டேன். அன்னைக்கு 20 படம் 25 படம் நடிச்சுட்டு இன்றைக்கி அந்த தமிழ்நாட்டை சீரழிக்கிற பிக் பாஸில் வந்து காம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் நான் அவங்களுக்கு விட்டு கொடுத்ததுப்பா. சும்மா பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு பின்னாடி வந்தவங்க தானே, அவங்களுக்கு நான் இது பண்ணேன். சரி போ அப்படின்னு. புரியுதா? அதே சிவகார்த்திகேயன் என்கிட்ட ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்பாப்புல. அது இதெல்லாம் அந்த சேனல்லாம் பண்ண. ஆமா அந்த டைம்ல நீங்க அதனால சும்மா நம்ம பந்தாக்கா சொல்லல. ஆக்சுவலா நான் அது கேட்கணும்னு நினைச்சேன். அது இது ஒரு சீசன்ல இப்ப சொன்னாங்க, நீங்க நம்புவீங்களா? இல்ல இல்ல ஷாக்கா இருந்தது. நானே ரியாக்ஷன் கொடுத்தேன். கரெக்ட். இதுக்கா நான் பத்திரம் பேப்பர்லாம் எடுத்து காட்ட முடியும்? சரிண்ணே சரி. நம்புனா நம்பு, நம்பலன்னா போ. அவ்வளவுதான் விஷயம். ஓகே. இல்ல நான் இந்த விஷயமும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அது இது ஒரு சீசன்ல இப்போ வேணா மேபி இது தப்பாக எதுவுமே போர்ட்ரேட் பண்ணல. இப்போ மேபி வந்து நாங்கள் உங்களை கமெடியனாக பார்க்கலாம், தியேட்டரில் ப்ரொமோட் பண்ணுறவராக பார்க்கலாம். பட் அந்த டைமில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரி இருந்திருப்பீங்க. அதே இதில் ஒரு சீசனில் 3 பேருமே வில்லன்களாக இருப்பாங்க. நீங்களும் அதில் போய் உக்காந்துருப்பீங்க. அப்போலாம் பார்க்கும்போது ஆஹா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரவுடியோட பையன், எம்எல்ஏவோட பையன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கும்போது இவர் இங்கே இவரில் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்ன விடுங்கப்பா, எங்கே அது மொட்டை இதா கரெக்ட். இவரை விடவா மிளகா படத்தில் மிளகா விடுங்க. நான் கடவுள் சும்மா மிரட்டி இருப்பார். அடிலாம் பக்காளி உண்மையால விடலாம். ஆனந்தராஜ் அவரோட பெரிய இல்லைன்னா மன்சூர் அலிகான் அவரோட பெரிய இல்லைன்னா இன்ன வரைக்கும் என் கூல் சுரேஷ் இன்னைக்கு தில்லா நிற்கிறேன்னா விட்டு கொடுத்து போகிறது தான். எந்த கேரக்டராக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி அதை நடிக்கிறது தான். அதனால் இன்றைக்கி ரஜினிகாந்தில் வந்து அப்படி வந்து மாசாக கெத்தாக வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துன்னுக்குறோம். அதுதான் காரணம். அதனால் நடிகன் அப்படின்னாங்க எல்லா கேரக்டரையுமே பண்ணணும். அதுதான் நடிகன். ஓகேண்ணே. நான் ஆக்சுவலாக நாங்கள் உங்களை மிஸ் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா? முக்கியமாக நாங்கள் தனுஷ் அண்ட் சிம்பு அவர்களுடைய படத்தில் உங்களை மிஸ் பண்ணோம். ஏன்னா அப்போது வந்து அந்த 2000 பீரியடில் வந்து எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு கேரக்டரில் வந்துடுவீங்க. அவங்க கூட வம்பு இருக்கிறதாகட்டும், இல்லை அவங்க கூட சோலோ ஃபைட், அந்த மாதிரி அந்த ஒரு காம்போவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து விஜய் சார் படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் வில்லனா இருக்காங்க. இப்போலாம் அவங்க வளர்ந்துட்டாங்க. யார் வளர்ந்ததுக்கப்புறம் யார் கீழே யார் பார்ப்பா? வளர்ந்ததுக்கப்புறம் கீழே யாரும் பார்க்க மாட்டாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் மேலே போகணுன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி அந்த ஒரு காலகட்டம் அப்போ உள்ள அந்த இயக்குனர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அந்த இயக்குனர்கள் வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இவங்க வளர்ந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி கூல் சுரேஷ் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதனால் நான் எதுவும் வருத்தப்படவும் இல்லை. இன்றைக்கும் அதே மாசா கெத்தா ஸ்டைலாக இருக்கீங்க. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு முன்னே இருந்ததை விட எனக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. கரெக்ட். நான் 5 கோடி சம்பளம் வாங்காட்டியும் 5 கோடி ரசிகர்களை வச்சுருக்கேன். கரெக்ட். அது எனக்கு சந்தோஷம். இல்லைண்ணா அது உண்மைதான். இப்போ உங்களை பற்றி 1000 கமெண்ட்ஸ் தப்பாக போடலாம், இப்போது தப்பாக கூட பேசலாம். ஆனால் நீங்கள் எங்களை சிரிக்க வைக்கிறீங்க. இவர் என்டர்டெயின்மெண்ட். இவர் வந்து மேபி அந்த வேர்ட் தப்பாக இருக்கு. அது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொல்லி கொடுத்தது தான். குழு இப்போ நீ எங்கே போனாலும் உன்னை சுற்றி 50-100 கேமரா வருது, நீ தயவு செஞ்சு எங்கேயும் போய் அழுவாத. ஏன்னா என்னோடய ஃபீலிங்லாம் அவருக்கு புரியுது. அழுவாத, நீ போகிற இடத்துலலாம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்க, அதே உனக்கு ஒரு பெரிய கொடுப்பனை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இதெல்லாம் நான் ஒரு 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 நல்ல ஒரு வாக்காக எடுத்துகிட்டு நான் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகேண்ணே. இப்போ ஹீரோவாக 3 படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் அந்த விண்டேஜ் ஸ்டைலில் அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலாமா? இல்லை தாராளமாக தான். அது கேரக்டரு. ஓகே. அது அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே. அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக டேரக்டர் கொஞ்சம் டென்ஷனில் என்ன ரஜினி கேங் படத்தில் உட்காந்துட்டு மற்ற எல்லா படத்தோட ப்ரொமோஷன்ஸ். ஓகே. ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மட்டும்ண்ணே. ஒன்றும் இல்லை, உங்களோட சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் என்னென்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாமலாம் இருக்கான். நீங்கள் அதிகப்படியான படங்கள் வந்து சிம்பு அண்ட் தனுஷ் அவங்க கூட வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் ஆர் தட் இந்த மாதிரி ஒரு கேம். ஸோ ஒரு பக்கம் சிம்பு படம், ஒரு பக்கம் தனுஷ் படம். 2 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றது தான். ரைட்டா போயிடலாமா? வல்லவன் வர்சஸ் திருச்சிற்றம்பலம். வல்லவன்.
அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி. ஓகே. காதல் அழிவதில்லை வசில்ஸ் காதல் கொண்டேன். காதல் அழிவதில்லை. ஓகே. ஆமா. குத்து வசில்ஸ் சுலான். குத்து. குத்து. என்ன எல்லா ஓட்டுமே இந்த பக்கம் சிம்பு அவர்கள். குத்து. எல்லா குத்துமே இந்த பக்கம் சிம்பு அவர்களுக்கே விழுதே. இல்ல அப்படி இல்லப்பா, நான் நடிச்ச படமா இருக்கு. அதான் ஓகே கரெக்ட். தொட்டி ஜெயா வசில்ஸ் புதுப்பேட்டை. தொட்டி ஜெயா புதுப்பேட்டை. புதுப்பேட்டை. 10 தலை அசுரன். 10 தலை. 10 தலை. ஏன்னா அந்த டைலாக் சொல்லிடலாம். அதாவது 10 தலைன்னு எதுக்காக சொன்னேன்னா, அசுரன் அதுவும் சூப்பர் ஹிட் படம் தான். 10 தலை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது மாநாடு அது சிம்பு சாருக்கு அந்த டைலாக் சொல்லி சொல்லி தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, அதுக்கப்புறம் வெந்து தணிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு, இதுவும் சிம்புக்கு வந்துச்சு. இந்த 10 தலைக்கு மட்டும் எஸ்டிஆரின் 10 தலை கூல் சுரேஷ் சொட்டத்தலை அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ப்ரமோஷன் ஆச்சு. என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, அது மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படி ஒன்று, ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துது. அதாவது மறுபடியும் கூல் சுரேஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த வசனம். ஓகேண்ணே. மாநாடு ஆர் விஐபி? அஃப்கோர்ஸ் எனக்கு ஆன்சர் தெரியும். மாநாடா இல்லை விஐபியா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கான். இல்லை ஏதாவது ஒன்று தான் சொல்லலாம். அதான் திஸ் ஆர் தட். எனக்கு லைஃப் கொடுத்தது மாநாடு. ஓகே. வெந்து தணிந்தது காடு ஆர் 3? வெந்து தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடு. இன்னைக்கு நிற்கிறேன்னா வெந்து தணிந்த காடு தான். ஓகே. கோவிலா குட்டியா? கோவிலா குட்டி. கோவில். கோவில். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அண்ணே எப்படிண்ணே இப்போ கூட ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நான் மாநாடு ஆகட்டும், இல்லை வெந்து தணிந்தது காடு ஆகட்டும், இல்லை 10 தலை ஆகட்டும், இதெல்லாம் சொல்லும்போது கூல் சுரேஷ் ஒரு சொட்டத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன்ஸ் அங்கே குரூப்பில் சொன்னதுக்கப்புறம் தான் அது இதாச்சு. அது வந்து ஓகே, மற்ற இடத்துல நம்ம பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஃபைன். பட் சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகும்ல, யாராக இருந்தால் அது கிட்டத்தட்ட உருவ கேலி தான். டக்குன்னு அதை எப்படி நீங்கள் அதுவும் எப்படி கூலாக எடுத்துக்கிட்டு ஆமாம் அப்படின்ட்டு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி அந்த ஒரு பக்கம்? அதுதான்ப்பா, நீங்கள் வந்து என்னை போல்ட் ஆக்கிறதுக்காக பாலை தூக்கி போட்டிங்கன்னா அந்த பாலை நான் பிடிச்சி 6 அடிப்பேன், புரியுதா? என்ன என் மேலே நீங்கள் செங்கல் எரிஞ்சிங்கன்னா அந்த செங்கலை எடுத்து வச்சு நான் வீடு கட்டுவேன். இதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸு. நீங்கள் என்னென்ன வீசுகிறீங்களோ அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு நான் அதை பயன்படுத்திக்க பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய குணாதிசயம். அதனால் சொல்கிறவன் 1000 எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் அந்த வசனத்தை சொன்னவரே அவருக்கு என்னை கலாய்க்கிறதுக்காக பின்னாடி இருந்து கத்தினார். அந்த வசனம் ரீச் ஆயிடுச்சு. எதுக்கு அதை விடுவானா? நம்மளே புதுசாக ஒரு வசனம் கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்கு இதே தூக்கி போட்டாச்சு. இன்றைக்கி அது பட்டி தொட்டிலாம் இருக்குது. ஓகே, ஒரு பெரிய விஷயம்ல இது. ஓகே, நம்ம ஆல்ரெடி நிறைய ஹாரர் படம் பார்த்துருக்கோம். ஸோ மற்ற ஹாரர் படத்துலேருந்து ரஜினி கேங் எந்த அளவுக்கு புது விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாரர் மூவி 2 விதம். ஒன்று காமெடி, இன்னொன்று ஃபுல்லாக பயமுறுத்துறது. இது வந்து 2வது ரகம். காமெடியில் தான் இருக்கும். புதுசாக ஒன்று என்ன, மற்ற ஹாரர் மூவியில் வர மாதிரி இந்த கோஸ்ட்டை வந்து சிஜியில் காட்டுவாங்க, ஒரு கோரமான ஒரு முகம் பயமுறுத்துகிற மாதிரி வர்றது, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து அந்த விஷயங்கள் இருக்காது. லைவாக நம்ம பேய் பிடிச்சவங்கள பார்த்துருப்போம். பேய் பிடிச்சவங்கெல்லாம் சுற்றி இருப்பாங்க, அதுக்குள்ளே நடக்கிறது தான் இந்த கதை. யாரோட முகமும் அந்த சிஜியில் மாறுறது, பயமுறுத்துற மாதிரி ஒரு ஃபேஸ், அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே லைவாக நம்ம பார்க்குற ஒரு ஜனங்க வந்து பேய் பிடிச்சா அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அந்த சர்க்கிளில் இந்த கதை நடக்கும். ஓகே, அதுதான் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இன்ட்ரெஸ்டிங் அண்டு மற்ற ஹாரர் மூவியில் இருக்கிற பேசிக்கான விஷயம் எல்லாமே இது தனியாக யூனிக்காக அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ணா சொல்லுங்கள். ஸோ வணக்கம். வணக்கம். எப்படி இந்த படத்தில் நீங்கள் கேஸ்ட் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணம் இயக்குனர் அவர்கள் தான். சாரோட ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னுடைய நடவடிக்கைகள் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. ஃபஸ்ட் நாளே அது எனக்கு தெரியாது, அவர் சார் அதுக்கப்புறம் தான் சொன்னார். ஃபஸ்ட் நாளே உங்களை நான் கவனிச்சேங்க, நான் மற்ற வீடியோஸ்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ஜாலியாக ஏதோ தேட்டரில் போகிறான், கத்துறான், அது பண்ணுறான், ஐயூன்றான், எல்லோரும் பார்க்குற மாதிரி நானும் பார்த்துட்டு அவள் தான் ஜஸ்ட் லைக் போயிட்டான். உங்கள் கூட ஒர்க் பண்ணப்போ ஃபஸ்ட் நாள் தான் உங்களை நான் கவனித்தேன். உங்களோட சின்சியர் என்ன, சினிமாவுக்காக நீங்கள் எப்படி உழைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அது இல்லாமல் ரொம்ப
இது வந்து சாரி, இது வந்து வழக்கம் போல் வந்து இவரே அதை சொன்னாக்கா இவர் ப்ரொமோஷனுக்காக சொல்லிக்கிறான்னு நினைப்பீங்க. ஓகே, அதனால் நான் அதை இன்டர்ப்ட் பண்ணி சொல்கிறேன். அவர் சொன்னது உண்மை. அதை ஃபஸ்ட் நாள் நான் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, வீடியோஸில் பார்த்ததெல்லாம் மாதிரி இல்லை, நீங்கள் இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க, ஷார்ட்டுக்கு கரெக்டாக வந்து நிற்கிறீங்க, கதையை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும், எங்கே நிற்கணும், எல்லாம் கரெக்டாக ஒபே பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறது. ஒரு சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பக்காவாக பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் அப்படியே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். தெரியல சார்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நடித்தார், நல்லா சின்சியராக நடித்தார், என்ன சொன்னாலும் பண்ணார். நமக்கு அதுதானே ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும். டைம் வேஸ்ட் பண்ணாமல். அதே மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்ட படங்களை, ஏகப்பட்ட கேமராமேன், ஏகப்பட்ட டைரக்டர்லாம் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துருக்காரு, சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிறைய ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அது பண்ணியிருக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எப்படி நினச்சேன்னா கொஞ்சம் கெத்தாக அப்படி இருப்பாருன்னு நினச்சேன். அது இல்லை. அதனால் மைண்டில் நின்னார். நான் அடுத்த ப்ராஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு செட் ஆகும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன், வந்துட்டார். சந்தோஷம்தான். இந்த மாதிரி பல இயக்குனர்கள் என்னை தெரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும், பல ப்ரொடியூசர்களும் தெரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு அது நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், நான் எவ்வளோ லோக்கலாக இறங்கி போகிறதுக்கு நான் தயார் தான். ஆனால் அதை இயக்குனரும் தயாரிப்பாளரும் கூல் சுரேஷ் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இதை இப்போ டைரக்டர் சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிறத விட அது கூட பாருங்கள், அவரோட பெருந்தன்மையை பாருங்கள். ஏன்னா மற்றவங்கள புகழ்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த இயக்குனர் அவர்கள் உண்மை என்னவோ அதை சொல்கிறார். என்ன இப்போ ஒரு புகழில் என்னோட ஒரிஜினலை சொல்கிறார். இதெல்லாம் இயக்குனர்கள் தயாரிப்பாளர் புரிந்து கொண்டு உங்களோட படத்திற்கு இந்த கூல் சுரேஷ் வந்தால் பலம் சேர்ப்பேன். ஏன்னா இப்போ நிறையா இயக்குனர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கூல் சுரேஷ் நடிக்காத படத்துக்கே அவ்வளோ பண்ணும்போது அவன் நடித்தானாங்க நம்ம படத்துக்கு ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லி இப்போ 3 படம் ஹீரோவெல்லாம் நடிக்கிறேன். அதை அடுத்தடுத்த இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இயக்குனர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ரஜினிகாந்த் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். எடிட்டர் கம் டேரக்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். எழுதும்போதே உங்களுக்கு அந்த எடிட்டர் மைண்ட் இருந்திருக்கலாம். மேபி இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ இதுக்கு வைட் எடுத்துக்கலாம், இதுக்கு க்ளோஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக எழுதும்போதே தெரிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் ஸ்டோரி கன்வே பண்ணும்போது. ஏன்னா ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து அங்கே ஆட்களுக்கு பேட் ஆகாது, எக்ஸ்ட்ரா வந்து அங்கே டைம் ஆகாது. அவர் எடிட்டரும்ப்பா, ஸோ எந்த ஷார்ட் தேவை எந்த ஷார்ட் தேவையில்லைன்னு ஸ்பாட்லேயே எடிட் பண்ணிடுவார். உங்கள் மைண்ட்லேயே ஒரு எடிட்டிங் பேட்டர்னும் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிங்களா இல்லை எப்படி சார்? அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து என் டெக்னீஷியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கேமராமேன் சதீஷ்குமார், அவர் மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ், அப்புறம் என்னோட ஏடிஸ் எல்லாருமே வந்து கண்டினியூவாக ஒரு 3 ப்ராஜெக்டில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, கேமரா ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமரா ஃபோக்கஸ் புல்லர், கேமரா அசிஸ்டண்ட்டு, பிஸ்தான்லேருந்து இல்லை, அதுக்கப்புறம் ஓகே ஃபோக்கஸ் புல்லர்லேருந்து, கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து, லைட்மேன்லேருந்து எல்லாருமே அந்த யூனிட் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அந்த கேங் தான் அப்படியே எங்கள் ரஜினி கேங்க்கு வந்துருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு தெரியும். நான் எங்கேருந்து ஆரம்பிப்போம் எங்கே முடிப்பேனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நான் அந்த எடிட்டரில் தான் போவோம், ஷூட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எடிட் பண்ணிங்களான்னு கேட்டிங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. அதை ஜட்ஜ் பண்ணுறது மட்டும் இன்னும் யாராலையும் முடியல. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நம்ம அதை யோசிக்க முடியாது. ஏன்னா உள்ளே உட்காந்து பார்க்குறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. நமக்கு காமெடியாக தோணும், பார்த்து மூஞ்சி சிரிச்சுட்டு போவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எழுதும் போதோ சுற்றி இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க, ஷூட் பண்ணும்போது சிரிப்பாங்க. தேட்டரில் பார்த்தாக்கா சே அப்படின்னு ஒருத்தன் அவன் மூடு. அது காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது பார்க்குறவங்களோட மூடை பொறுத்து தான். அந்த எழுதுகிற டைலாக்லேயோ ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணதுலையோ மேக்ஸிமம் அது ஒர்க் அவுட்டே ஆகுது. ஸோ ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க மூடு, அவங்க பார்க்குற மூடு, அவங்க பார்க்குற மைண்ட் செட்டில் தான் வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் அந்த காமெடிக்கு உயிர் கிடைக்கும். இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து எடிட்டர் அப்படின்னும் போது நீங்கள் டேரக்டரும் அதுதான் அதனால தான் சொல்கிறேன். அது வந்து எழுதும் போது அந்த இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை நான் யோசிக்க மாட்டேன். ஓகே சார், அதுக்காக இதை சொன்னேன். இல்லை சார், நீங்கள் எழுதும்போது மேபி இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க, லேக் இல்லாமல் போகும். ஓகே சார், இது இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்ற விஷயத்த வைக்க மாட்டோம். இது வேணாம், இந்த இடத்துல இது தேவைப்படுதுன்னா, அவசியம் தேவைப்படுதுன்னா, அப்போ தேவைப்படுதுன்னா இது வந்து ஒரு இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்றது எழுதும் போது டிசைட் பண்ணுவோம். எடுக்கும் போதும் அதே தான். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேரக்டராக ஒரு கதை எழுதும்போது ஓகே, பட் எடிட்டராக இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கட்ஸ் போகும். ஒரே சீனே நீங்கள் 100 வாட்டியும் பார்த்துருக்கலாம், 1000 வாட்டியும் பார்த்துருக்கலாம், பேக் டு பேக். நீங்கள் எழுதும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். ஸோ பேக் டு பேக் நீங்கள் எடிட் டேபிளில் உட்காந்து பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சலிப்பு தட்டலாம், இல்லை இந்த மாதிரி மாற்றலாமா, எது மாதிரி இருந்திருக்கும். டிசிஷன் எப்படி எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
அது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் பிஸ்தா, அது டைரக்ஷனாக ஃபஸ்ட்டு படம். நான் எடிட்டராக வந்து மூவியாக வந்து அது வந்து எனக்கு வந்து 8th மூவி நினைக்கிறேன் எடிட்டராக. அதுக்கு முன்னாடி நிறைய எடிட்டராக வேறு ப்ராஜெக்ட்ஸ், வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். டைரக்ஷனாக அது ஃபஸ்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு எழுதும்போது ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருந்தது. அதுதான் வந்து எடுத்தோம். எடுக்கும்போது டெவலப் ஆச்சு, எல்லாம் போச்சு. எடிட் பண்ணி படம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் காப்பி பண்ணணும், எடிட்டேபிளில் படம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றினேன். ஓ ஸ்க்ரீன் ப்ளே மாற்றினேன், எடிட்டேபிளில் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றினேன். ஒரு ஷாட் கூட மறுபடியும் ஷூட் பண்ணாமல் ஓ இருக்கிறத வச்சு ஸ்க்ரீன் ப்ளே மாற்றினேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் கேட்டது மூவி அதான். நேம் சொல்ல முடியுமா? பிஸ்தா. பிஸ்தாக்கே. ஓகே ஓகே. ஆமாம், அதுதான் ஃபஸ்ட் நான் டைரக்ஷன் பண்ண படம். மெட்ரோன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? ஆமாம், அந்த படத்தோட ஹீரோ மெட்ரோ சிரீஷ். மெட்ரோ சீரிஸ். அவர் யோகி பாபு, சதீஷ், அப்புறம் இவர் சாமிநாதன், இந்த மாதிரி நிறைய நடிச்சிருப்பாங்க. நான் வந்து மெட்ரோக்கு எடிட்டர், மெட்ரோ மூவி எடிட்டரு. அதில் அந்த பழக்கத்தில் அவரோட அதை ஒர்க் பண்ணேன். ஸோ அதான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவே சேஞ்ச் பண்ணுறது எடிட்டேபிளில் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்து அது வந்து ஒரு எடிட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் டைரக்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து ஒன்றா கிடச்சிது எனக்கு அதில். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணீங்களா? இதில் நான் அதில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் இதில் நான் இன்னும் தெளிவாயிட்டேன் முன்னாடியே. ஓகே அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயம் ஒன்றும் இல்லை இதில். ஏன்னா இது வந்து ஒரு ட்ராவல் மூடில் போகும். ஓகே ட்ராவல் மூலம் முன்னே அதாவது ஒரு கல்லை பிரித்தா விழுந்துணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே அடுத்தடுத்து என்னவோ அதுதான் இருக்கும். இது எடுத்துட்டா அது மேபி அதை தூக்கலாம், ஓகே மாற்றி போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக தான் இந்த படம் இருக்கும். ஓகே சார். குல் சுரேஷ் அண்ணன். ஸோ டேரக்டர் சொன்னது தான், நாங்களுமே வெளியே இருந்து உங்களை பார்க்கறதுக்கு வேறு எது சொன்னாலும் ஜாலியாக எடுத்துப்பார். அவர் திட்டினாலும் சரி, கலாச்சாரம் சரி, அவர் ஜாலியாக எடுத்துப்பார். பட் அதை தாண்டி நானும் மனுஷன் தானே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் உங்ககிட்ட இருக்குது. அது இந்த படத்தில் ஓகே. குல் சுரேஷ்னா அவரும் ஒரு நடிகர். அவர் நமக்கெல்லாம் மேபி ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் 90s கிட்ஸ்லாம் உங்களை எப்படி பார்த்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து பண்ண போகிற விஷயங்களும் அப்படி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.